வணக்கம், நான் கௌதம். ஸ்பார்க் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போக படம் தேக இஷ்குமே. ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் தனுஷ், கீர்த்தி சனோன், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்து இந்த படம் வெளியாயிருக்கு. இந்த படம் ஹிந்தியில் வெளியாயிருக்கு. தமிழில் இந்த படத்துக்கு என்ன பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்லேயும் தேக இஷ்குமே தமிழ் அப்படின்னு போட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா காஞ்சனா, அம்பிகாபதி அது இதுன்ட்டு ஏதாவது தமிழில் ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு தமிழில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா சங்கர் குருக்கள் அப்படிங்கிறது. இது வந்து தனுஷோட பேர். சங்கர் குருக்கள் அப்படிங்கிற இவர் வந்து லே லடாக்கில் வந்து தேஜஸ் ஃபைட்டர் பிளைட் ஓட்டுற ஒரு பைலட்டாக இருக்காரு. இவருக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் கவுன்சிலிங் வேணும் அப்படின்ட்டு அவரோட சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க வந்து பாக் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு கேட்கறதுனால டெல்லியிலேருந்து ஒரு கவுன்சிலர் வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக லேக்கு வராங்க. அந்த கவுன்சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்தி அப்படிங்கிறது. அது வந்து கீர்த்தி சனோனோட பேர். அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக இங்கே வராங்க. வந்து பார்த்தா இவங்களுக்கு ஏற்கனவே ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்ன ஃப்ளாஷ்பேக், ஏன் இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க, என்ன அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பார்ப்போம். படத்தோட முதல் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து படம் ஃபுல்லாகவே வந்து அந்தந்த மொமெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு மியூசிக்கு, நல்ல இப்போ ஹைப்பு கொடுக்குறது இருந்தாலும் சரி, நல்ல எமோஷன்ஸ் கன்வே பண்ணுறது எல்லாமே வந்து ஏ ரஹ்மான் பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு வந்து எப்போவுமே வந்து ஆனந்த் எல் ராய் படத்தில் ரஹ்மான் பாட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். காஞ்சனாலலாம் நம்ம கேட்டிருக்கோம். இந்த படத்துலையும் வந்து எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே பிஜிஎம், பிரமாதமான பிஜிஎம். ஒவ்வொரு சீனுக்குமே அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாகவே வாட்ச் தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சனோன். என்னடா தனுஷுக்கு படத்தில் ஹீரோயின் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஏன் அப்படின்னு அடுத்து சொல்கிறேன். கீர்த்தி சனோனோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆசிலேட்டிங் கேரக்டராக இருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். அது கேரக்டர் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நெகட்டிவில் சொல்கிறேன். ஆனால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஒரு காலேஜ் போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரெக்னென்ட் உமனாக கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக லேக்கி வகை போர்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அவங்க செமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீர்த்தி சனோனுக்கு அடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் வந்து தனுஷாவே தெரியல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடத்துல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ரஜினியை இமிட்டேட் பண்ணுறாரு. இன்னும் புகைகாப்பில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம 2 தனுஷை பார்ப்போம் எப்போவுமே. ஆன் ஸ்க்ரீனில் ஒரு தனுஷ் பார்ப்போம், பிரமாதமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச்சில் சம்டைம்ஸ் ஒரு தனுஷ் பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் ஒரு செயற்கைத்தனம் சேர்ந்தாப்புல ஃபீல் ஆகும் எனக்கு. அந்த தனுஷ் வந்து நிறையா வந்து ஸ்க்ரீனில் தெரியாது. ரஜினி மாடுலேஷன்ஸ், தம்மு பற்ற வைக்கிறது, அந்த தீக்குச்சி கொளுத்தி எடுக்கிறது எல்லாமே ரஜினியை பயங்கரமாக இமிட்டேட் பண்ணுறாங்க. ஆனால் தேட்டரில் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல கிளாப்ஸ் ஆகுது, எல்லாமே ஓகே. ஆனால் நம்ம பார்த்து ரசித்தோம்ல ஒரு தனுஷ், அது வந்து நிறைய படத்தில் தெரியல. ஆனால் அங்கங்கே சில இடங்களில் வந்து எமோட் பண்ணுற இடங்களில் நம்ம ரசிக்கிற தனுஷ் வெளில வராது. அவ்வளோ பிரமாதமாக எமோட் பண்ணியிருக்காரு. காமிக் சென்ஸு, இப்போ டைமிங்கு, டான்ஸு எல்லாமே வழக்கம் போல் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் அது தனுஷாக தெரியல, ரஜினியை இமிட்டேட் பண்ணுற மாதிரி தெரியறது தான் ஒரு மைனஸாக போச்சு தனுஷ் பெர்ஃபார்மன்ஸில். படத்தோட அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜோட நடிப்பு இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ். வழக்கமான அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு ஏழை பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணால் அந்த ஏழை பையனோட அப்பாவுக்கு என்னென்ன வகையான அவமரியாதைகள் நடக்குமோ அது எல்லாமே இந்த படத்துல நடக்குது. ஆனால் அதை வந்து சிறப்பாக கையாண்டிருக்காங்க. அந்த நடிப்பு செமையாக இருக்குது. அவர் செகண்ட் ஹாஃபில் பண்ணுற சில விஷயங்கள், ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி, நல்ல பர்ஃபெக்டான நடிப்பு. இந்த கேரக்டருக்கு அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. அது ஒரு நெகட்டிவ் தான். ஆனால் ரொம்ப லென்த்தாக இருந்தாலுமே பாசபிளாக அப்படியே போய்கிட்டே அடுத்து அங்கங்கே ஒரு தேட்டரிக்கல் மொமெண்ட்டு, நல்ல பாட்டு, அங்கங்கே ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்லா போய்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படத்தோட பெரிய பாசிட்டிவ். இப்போ படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப் மிகப்பெரிய நெகட்டிவ். அதுதான் படத்தோட பெரிய மைனஸாக போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. நல்லா போச்சு இந்த சென்ஸ் அதே தான். நார்மலான ஒரு கதையில் ஒரு லவ்வை போய் வீட்டில் பொண்ணு வீட்டில் பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு அவமானம், அதுக்கு ஒரு சவால், அந்த சவாலில் வந்து ஹீரோ எப்படி இது பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்குள்ளேயே போர் அடிக்காமல் ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஒன்ஸ் அந்த சவால் போர்ஷனுக்கு அடுத்து வந்ததுக்கப்புறம் படம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையா, இல்லை எதையாவது ஒன்றத்தை எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மோடு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இஷ்டத்துக்கு போயிடுச்சு படம். படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் தனுஷ் கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும். கீர்த்தி சனோன் முக்திங்க அந்த கேரக்டர் தெளிவாக இருக்கும். ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 45 மினிட்ஸில் முக்தி கேரக்டர் அவ்வளோ தெளிவாக அந்த கேரக்டர் அவ்வளோ மோசமாக ஆகிடுது. அது ஏங்கிறதுக்கான ப்ராப்பர் விளக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. 2 பேருமே அப்படி ஆனதில் நம்ம அப்படி ஆகிட்டோம். எப்படி ஆகிட்டோங்கிறது படம் பார்த்தா தான் புரியும்.
அதுதான் படத்தோட பெரிய நெகட்டிவாக போச்சு. படத்தோட அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ படங்களில் வந்து நிறைய படங்களில் லவ்வுங்க பேரில் ஸ்டாக்கிங்கையும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸையோ ஹைப்பர் மேஸ்குலினிட்டியோ இதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி காட்டுறாங்க. அதில் உடன்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உடன்பாடு இல்லை. ஆனால் அதை பார்க்குற மாதிரியாவது போர் அடிக்காத மாதிரியாவது ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேயோட அதை காட்டிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிசிட்டியை வந்து செகண்ட் ஹாஃபில் ஓவராக்கி பார்க்க முடியாத அளவுக்கு என்னடா இது என்னடா என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு கடைசி 40 நிமிஷம். அது படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். படத்தில் அடுத்த நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ். இது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்போ ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் காஞ்சனா, காஞ்சனானா தமிழில் அம்பிகாபதி, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் காஞ்சனா அப்படின்னு போட்டு தான் இது பண்ணாங்க. அது ஆக்சுவலாக அந்த கனெக்ட் இருக்குல்ல, காஞ்சனா கனெக்ட் வந்து ஒன்று வருது, அது என்னன்னு பார்த்தா தான் இது பண்ணும், ஸ்பாயில் பண்ணல. அந்த காசியில் இருக்கப்போ காஞ்சனா கனெக்ட் ஒன்று வருது. அந்த காஞ்சனா கனெக்ட் ஆக வரைக்கும் கூட படம் பார்க்குறாப்புல இருந்தது. காஞ்சனா கனெக்ட் வந்ததுக்கப்புறம் சுத்தமாக பிஹேவபிளாகவே இல்லை. இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வருது படம். கேரக்டர் ஸ்கெச்சஸ் மாறி மாறி வருது. கேரக்டராக்கு முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு இடத்துல படத்தையே முடிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் 40 நிமிஷம் படம் போனது தான் படத்தோட பெரிய நெகட்டிவாக போச்சு. மொத்தத்தில் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் போதும்ப்பா. அதே மாதிரி லவ்வுங்க பேரில் என்னத்தை வேணால் எடுத்து வைக்கட்டும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, அப்புறமா சேர்ந்துக்கிறாங்க, அப்புறமா இந்த மாதிரி ஆகுறாங்க, அந்த மாதிரி ஆகுறாங்கன்னு லவ்வுங்க பேரில் எதை வேணால் எடுக்கட்டும். எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி ஒரு கதையும் இருந்தால் நான் அதை காவியம் அப்படின்னு கொண்டாடுவேன் அப்படின்னா இது உங்களுக்கான படம். ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்கு காமன் ஆடியன்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் உட்கார முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இது ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல விமர்சனங்களுக்கு ஸ்பார்க் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.